ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழகத்தில் திருமண பதிவில் புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. பதிவுத்துறைக்கு தமிழக அரசாங்கம் அதிரடியான உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க. அந்த அறிவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் சார் பதிவாளர்கள் அலுவலகங்களில் அவரவர் மத வழிமுறையின்படி திருமணம் செய்து அது குறித்த ஆதாரங்களை அளித்து பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம். ஜாதி மற்றும் மதம் கடந்து திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு சிறப்பு திருமண பதிவு சட்டம் அமலாகியுள்ளது. அதன்படி மணமக்கள் வெவ்வேறு மதம் மற்றும் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பதிவுக்கு எந்த ஒரு தடையும் ஏற்படாது. திருமண பதிவுக்கு விண்ணப்பிக்கும் மணமக்களில் ஒருவர் இந்தியராகவும் மற்றவர் வெளிநாட்டை சேர்ந்தவராக இருந்தால் விண்ணப்பங்களை சார் பதிவாளர்கள் நிராகரித்து விடுகின்றனர். எனவே இனி சிறப்பு திருமண பதிவு சட்டத்தின்படி திருமணம் செய்து கொள்ள வருவோரில் ஒருவர் இந்தியராகவும் மற்றவர் இந்தியர் அல்லாதவராக இருந்தாலும் கூட அந்த திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்றும் அதனை பதிவு செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உரிய காரணங்கள் இல்லாமல் விண்ணப்பங்களை நிராகரிக்க கூடாது. அப்படி நிராகரிப்பு குறித்து புகார் ஏதாவது வந்தால் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் பதிவுத்துறைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் மதம் விட்டு மதம் மாறி கல்யாணம் பண்ணுவாங்க, நாடு விட்டு நாடெல்லாம் போயிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேற்று மதங்கள் வேற்று நாட்டை சேர்ந்தவருக்கு திருமணம் செய்கிறவங்களுக்கு இந்த பதிவு திருமணத்தில் ஒரு முக்கியமான ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.